இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா FastAPI. இந்த FastAPIன்றது ஒரு மாடர்ன் ஃபாஸ்ட் அல்லது ஹை பர்ஃபார்மன்ஸ் வெப் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஒரு ரெஸ்ட் ஏபிஐயை பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க் தான். இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 2018 டிசம்பர் 5 தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க ஃபஸ்ட். FastAPI இது பைடாண்டிக்ன்ற ஒரு பைத்தான் லைப்ரரியை பேஸ்ட் ஆனில் டேட்டா வேலிடேட் பண்ணவும், சீரியலைசர் பண்ணவும், டீசீரியலைசர் பண்ணவும் உதவுது. இந்த FastAPI ஃபுல்லாக asynchronous சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமிங். இதை குவிகான் அல்லது ASGI சர்வர்லேயும் ரன் பண்ண முடியும். FastAPIயோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அட்வான்டேஜில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இதை எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்கிறோம். ஏன் எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்கிறோன்னா இது ஃப்ளாஸ்கே பீட் பண்ணுற அளவுக்கு இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் வேகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பைத்தான் வெப் ஃப்ரேம் ஒர்க்லேயே ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா அது FastAPI தான். என்ன காரணம்னா FastAPIயிலே பில்ட் பண்ண ஸ்டார்லெட் அப்புறம் யூவிகான் போன்ற asynchronous வெப் சர்வீஸ் மூலமாக ரன் ஆகிறதுனால தான். அடுத்ததாக இருக்கிற பாயிண்ட் என்னென்னா கன்கரன்சி சப்போர்ட்டட். இந்த கன்கரன்சி சப்போர்ட்டட்னா என்னென்னா 2 இல்லைனா அதற்கு மேலே இருக்கிற டாஸ்க்கை தொடங்கவும், இந்த தொடங்கின டாஸ்க்கை ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடித்து ஓவர்லேப்பிங் பண்ணுறது தான் கன்கரன்சி சப்போர்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்த இருக்கிற பாயிண்ட் என்னென்னா சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ் டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சிஸ்டம். அப்படின்னா டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் சிஸ்டம்னா இப்போ உங்கள் ப்ரோக்ராமிங்கில் உங்கள் கோடு எந்த இடத்துல இருக்கும், எந்த பாதையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இன்ஜெக்ஷன் டிபெண்டன்சி. எக்ஸாம்பிள், உங்களுடைய டிபி கனெக்ஷனை எடுத்துக்கோங்க. உங்கள் டிபி கனெக்ஷனை ஒரு பைத்தான் ஃபைலாக வச்சுருப்பீங்க. அந்த டிபி கனெக்ஷனை வேறு ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணி அதனை பயன்படுத்துகிறது தான் இன்ஜெக்ஷன் டிபெண்டன்சின்னு சொல்கிறோம். FastAPIயில் இன்பில்ட் டாக்குமெண்டேஷன் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த இன்பில்ட் டாக்குமெண்டேஷன் சப்போர்ட்னா இந்த ஓப்பன்ஏஐ FastAPIக்கு 2 இன்ட்ராக்டிவ் டாக்குமெண்டேஷன் சிஸ்டமை சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால இந்த FastAPIயை நீங்கள் ரன் பண்ணும்போது அதோடைய எண்ட் பாயிண்ட்டை க்ரோமோ அல்லது வேறு ஏதோ ஒரு ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது அந்த எண்ட் பாயிண்ட்டின் கடைசியில் /docs கொடுத்தீங்கன்னா அது ஸ்வாகர்ன்ற ஒரு தேர்ட் பார்ட்டி யூஏயை உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே தரும். இதை தான் இன்பில்ட் டாக்குமெண்டேஷன் சப்போர்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்பில்ட் டேட்டா வேலிடேஷன். இந்த FastAPIயில் பைடாண்டிக்னு ஒரு பைத்தான் லைப்ரரியை யூஸ் பண்ணுறதுனால இந்த பைடாண்டிக் ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணவும், அந்த டேட்டாவை பாஸ் பண்ணி வேலிடேட் பண்ணவும் யூஸ் பண்ணுற ஒரு லைப்ரரியாக இங்கே பயன்படுத்தப்படுது. FastAPIயோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த FastAPIயில் பில்டின் செக்யூரிட்டி சிஸ்டம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக இவங்க FastAPIயோடைய செக்யூரிட்டி மெக்கானிசமை யூஸ் பண்ணதாகவும், அந்த சேம் டைம் இந்த FastAPIயில் OAuth 2.0 சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்மால் கம்யூனிட்டி ஆஃப் டெவலப்பர்ஸ். ஸோ இது இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் பண்ணதுனால இதோடைய கம்யூனிட்டி ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இங்கே பார்க்குறோம். இந்த FastAPI எந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் யூஸ் பண்ணலான்றதை இப்போ ஒரு சின்ன லிஸ்ட்டு மட்டும் பார்க்கலாம். மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட், டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்டில், டீப் லேர்னிங் ப்ராஜெக்டில், பிக் டேட்டா ப்ராஜெக்ட், NLP ப்ராஜெக்ட், IoT, நியூரல் நெட்வொர்க் ப்ராஜெக்ட், டென்சர் ஃப்ளோவா போன்ற ப்ராஜெக்டில் மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேக்அண்ட் ஒரு லாங்குவேஜாகவும் இந்த FastAPI யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபாஸ்ட்டு கோட். இதை 200லேருந்து 300% வரைக்கும் ஸ்பீடாக டெவலப்பர் ஃபீச்சரை இன்க்ரீஸ் பண்ணதுன்னும், ஃபியூவர் பக்ஸ். இது ஹியூமன் இண்டிகேட்டட் எரரை 40% வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக இதை கண்டுபிடிச்சி அதை ஃபிக்ஸ் பண்ணதும். ஈஸி. இதை படிக்கிறது ரொம்ப ஈஸினும், இதோடைய டாக்குமெண்டேஷன் ரீடிங் டைம் குறைவாகவும் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷார்ட். இது மினிமம் கோட் டூப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் இது
மல்டிப்பிள் வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து பேராமீட்டரில் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்கும் இருக்கிறத தான் வந்து ஷார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இது வரைக்கும் FastAPIனா என்ன, அதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னா என்னன்னு பார்த்தோம். இதை எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னும் பார்த்துருக்கோம். அப்புறம் இதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த FastAPI எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். இப்போது முதல்ல ஒரு பாத்துக்கு போயிட்டு அந்த பாத்தில் ஒரு ஃபோல்டரோ ஓப்பன் பண்ணிக்கோங்க, எம்டி ஃபோல்டர். அந்த பாத்தை செலக்ட் பண்ணி அந்த பாத்தில் சிஎம்டின்னு டைப் பண்ணுங்கள். சிஎம்டின்னு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆன பிறகு அந்த கமாண்ட் ப்ராம்ப்டிலே வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பைத்தான் -m venv என்விரான்மெண்ட்டோடைய நேம் ஏதோ ஒரு நேமை கொடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து venvன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததாக என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ண பிறகு அந்த என்விரான்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த என்விரான்மெண்ட் நேம் /script/activate கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக அந்த க்ரியேட் பண்ண ப்ராஜெக்ட்குள்ளார அந்த ஃபோல்டருக்குள்ளார போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் pip install FastAPI அப்படின்னு டைப் பண்ணி என்டர் அடிங்க. ஸோ இப்போ வந்து அதோடைய FastAPIக்கான பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ அடுத்ததாக வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ இங்கே வந்து எனக்கு வந்து பிப்போடைய அப்கிரேட் கேட்குது. ஸோ நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய பிப்பை அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நாட் மேனிட்டரி, நீங்கள் வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோன்னா, இந்த FastAPIயோட யூவிகான். ஏன்னா யூவிகானில் தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ pip install யூவிகான் pip install /யூவிகான் லிஸ்ட் மாதிரி போட்டு ஸ்டாண்டர்ட் திருப்பியும் க்ளோஸ் லிஸ்ட் டபுள் கொட்டேஷன் கொடுத்து என்டர் அடிங்க. ஸோ இப்போ வந்து யூவிகானுக்கு ரிலேட்டடான பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் விஎஸ் கோடில் அந்த பாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாத் ஓப்பன் ஆன பிறகு விஎஸ் கோடில் ஒரு எம்டி ஒரு ஃபைல் main.pyன்னு ஒரு பைத்தான் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அந்த பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃப்ரம் FastAPI import FastAPI. இந்த FastAPIயை ஒரு ஆப்புன்ற ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுங்கள், டிக்ளேர் பண்ணுங்கள். ஏன் இது அப்படி பண்ணுறோன்னா, இந்த ஃபைலில் நடக்கிற எல்லாமே வந்து இந்த ஆப்புன்ற ஒரு FastAPIன்ற ஒரு வேரியபிளை டிபெண்ட் பண்ணி தான் நடக்கும். அதுக்கு தான். ஸோ அடுத்ததாக இந்த @app, இந்த ஆப்புன்றது இந்த FastAPIக்குள்ளார இருக்கிறது. .get, இந்த இடத்துல கெட்டுன்றது என்ன விதமான மெத்தடு, இது எந்த மெத்தடுக்கான ஃபங்க்ஷன் சொல்கிறது தான். இதை வந்து கெட் மெத்தடுன்ற நான் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளார ரூட்டருடைய நேம் /greetingன்றது என்னுடைய ரூட்டோடைய நேம், ரூட்டை கொடுத்தது. அடுத்ததாக def greeting ஃபங்க்ஷன் greeting கொடுத்து அந்த ரிட்டனில் நான் வந்து சும்மா ஹலோ ஆக்டோபை வெல்கம் டு மை சேனல் டைப் பண்ணி, அடுத்தது சிஎம்டி யூவிகான் யூவிகான் மெயின்ற ஒரு ஃபைலு, அதில் ஆப் ஸ்பேஸ் விட்டு -rreload அப்படின்னா என்னென்னா, இது வந்து யூவிகான்ன்ற ஒரு பேக்கேஜ் மெயின்.r ஃபைலில் ஆப்பை வந்து ரன் பண்ணு. இந்த ரீலோடு எதுக்குன்னா, நம்ம பண்ணுற சேஞ்சஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ரீலோட் ஆகும். இப்போ ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட், ஏன்னா இது வந்து பைத்தான் வந்து 8000ன்ற ஒரு போர்ட்டில் ரன் ஆகும். அதனால் லோக்கல் ஹோஸ்ட் :8000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக ஒன்று வரும். அடுத்தது நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இன்பில் டாக்குமெண்டேஷன் இருக்கிறதுனால /docs அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வாகர் UI ஓப்பன் ஆகும். அடுத்தது அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான 200 அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். தேங்க்யூ.